கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு நம்மை எழுப்பின தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கும் தேவ வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட சத்திய வேத பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 32வது வசனம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு அநேக பேருக்கு சத்தியம் என்றால் என்ன என்று தெரியவில்லை. அக்காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் இக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் ஒரே ஈடுபாடு தான் இருக்கிறது. அவர்களும் சத்தியத்தை அறியவில்லை, இவர்களும் சத்தியத்தை அறிந்து கொள்ள முயற்சி எடுக்கவில்லை. அந்நாட்களில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்படுவதற்கு பிலாத்துவினிடத்தில் கொண்டு செல்ல போது அங்கு பிலாத்து சத்தியபரன் என்று ஆண்டவர் தம்மை குறித்து சொல்லும்போது, நான் சத்தியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிலாத்து கேட்கிறார், சத்தியம் என்றால் என்ன என்று கேட்கிறார். இன்றைக்கு அதே கேள்விதான் இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்திலே எழும்பிக் கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 14வது வசனம் எப்படி சொல்லுகிறது: அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது என்று சொல்லுகிறார். சத்தியம் என்றால் என்ன? இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தினால் நிறைந்தவராய். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சத்தியம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் சில சிந்தனைகளிலே நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் சத்தியம் என்றால் என்ன? இங்கு வேதாகமத்தில் 119வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால், அவருடைய வசனமே சத்தியம் என்று வேதம் சொல்லுவதை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, சத்தியவான் எவனும் என் சத்தியத்திற்கு செவி சாய்க்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் சத்தியம் என்றால் வேதம் சொல்லுகிற வார்த்தை, அவரே சத்தியம், உம்முடைய கற்பனைகள் சத்தியம், உம்முடைய வேதம் சத்தியம் என்று 119வது சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு 119வது சங்கீதம் 174வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதம் சத்தியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் நாம் எப்படி இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது? இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 119வது சங்கீதம் 142வது வசனம், உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வேதம் தான் சத்தியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் என்றால் தேவனுடைய பிரமாணம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று 119வது சங்கீதம் 1வது வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால்,
தேவனுடைய வசனம் சத்தியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வசனத்தின்படி நடக்கிற நாம் அவருடைய சத்தியத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். அவர்கள்தான் சத்தியத்தை அறிகிறவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என்று 119வது சங்கீதம் 168வது வசனம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் என்று 119வது சங்கீதம் 148வது வசனம் சொல்லுகிறது. நம்முடைய காலங்கள் நம்மை தேவனுக்குள் எப்படி மகிழ்வடைய செய்கிறது என்பதை யோசித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லுகிறார். 119வது சங்கீதம் 97வது வசனத்திலே. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை நம்மை பலப்படுத்துகிறது. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போய் இருப்பேன் என்று 119வது சங்கீதம் 92வது வசனம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெறுகிறோம் என்றால் அது எப்படிப்பட்டது? நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொல்லுகிறார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் அதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உமது வார்த்தைகளை காத்து நடக்கிறேன் என்று 119வது சங்கீதம் 67வது வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்மை தேவ சமூகத்தில் எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். 119வது சங்கீதத்திலே நாம் 128வது வசனத்தை வாசிப்போம் என்றால், எல்லாவற்றை பார்க்கல் முன்னில் அருளிருந்த எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய்வெளிகளையும் வெறுக்கிறேன். நீர் விளம்பின வேதத்தின் கட்டளைகள் எல்லாவற்றை பார்க்கலும் எனக்கு நன்மையாய் தோன்றினபடியால் சகல பொய்வெளிகளையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். 104வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய்வழிகளையும் வெறுக்கிறேன். உம்முடைய கட்டளை, உம்முடைய வசனம், உம்முடைய வேதம் எனக்கு நல்ல யுக்தியை, நல்ல படிப்பினையை, நல்ல வழிகளை எனக்கு போதிக்கிறது. அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொய்வழிகளையும் நான் வெறுக்கிறேன் என்று அங்கு தாவீது சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குள் சார்ந்து இருக்கிறதா என்பதை யோசித்து, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வேத வார்த்தை, அவருடைய வசனத்தின்படி செய்கிறவனே சத்தியவான் எண்ணப்படுகிறான். துன்மார்க்கர் தேவனுடைய பிரமாணங்களை தேடாதபடியால் அவர்களுக்கு ரட்சிப்பு தூரமாய் இருக்கிறது என்று 119வது சங்கீதம் 155வது வசனம் சொல்லுகிறது. துன்மார்க்கர் தேவனுடைய பிரமாணங்கள், துன்மார்க்கருக்கு ரட்சிப்பு தூரமாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் உம்முடைய பிரமாணங்களை தேடார்கள். உம்முடைய வேதத்தை தேடாதவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உம்முடைய சத்தியத்தை தேடாதவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறார். எனவே தான் தாவீது பாடுகிறார், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்பு யோவான் பக்தன் சொல்லுகிறார், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தியத்திலே நாம் நிலைத்து நின்று இந்த உலகத்தினுடைய எல்லா பொய் வழிகளும் வெறுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்று தேவனுக்கு உண்மை உத்தவமாக நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பெற்று நம்மை தேவனுக்கு முன்பாக ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லி இருக்கிறீர். இந்த நாளிலும் உம்முடைய சாட்சியாகிய உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய வேதத்தை, உம்முடைய வசனத்தை நாங்கள் காத்து நடக்கிற பிள்ளைகளால் எங்களை உருவாக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நல்ல எண்ணங்களோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உணர்வடைந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தியத்திலே பிரியப்படுகிற பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்க
எங்களை முழுமையாக உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று வளப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் எது சத்தியம் என்பதை நமக்கு அறிவித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் அந்த சத்தியத்தின் பாதையிலே நடந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கடந்து செல்ல நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.